உண்மையை சொல்ல போனா இது ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய படம். அவர் இந்த வேஷம் போட்டு நடிக்க மாட்டாரு. அது பெண்ணா மாத்தி என்ன நடிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா நான் ஒரு மாசு. நீங்க யாராவது சிந்திச்சு பார்ப்பீங்களா? இந்த கிழவி, தாய் கிழவி வந்து ஒரு ரஜினிகாந்த் ரேஞ்சில் வந்து கொண்டு போயிட்டாங்க படத்தை. ஐ லுக் அட் இட் அண்ட் எனக்கு என்ன இதுல வியப்புனா இந்த சிவகுமார் தான். இந்த பையன் ஒரு வார்த்தை கிடையாதுங்க. இந்த மேக்கப் போட போகும்போது எனக்கா கோவம், ஐயோ என்னையா பண்றீங்க, 4.5 மணி நேரம் உட்கார்ந்து தேய்ச்சி அந்த காதை குத்தி, ஐயோ வாயில இது அந்த வாய்க்குள்ள அந்த இதெல்லாம் போட்டு கண்ணு அப்படியே பார்த்தா ஐ ஹாவ் டு தேங்க் மிஸ்டர் கமல்ஹாசன். அப்பமா சாமி, அவர் வந்து உண்மையிலே சொல்லணும், ஒரு ரோலுக்கு நான் இவ்வளோ அழுகுறேன். அவர் எவ்வளோ ரோல்ஸுங்க சலிக்காம அவர் செஞ்சிருக்காருங்க. அந்த இடத்துல யார் திட்டு வாங்கினாங்கலாம், நான் அந்த கதைக்கே நான் போல. அவர் வந்து அதெல்லாம் அவ்வை ஷமிக்கெல்லாம் எனக்கு சொல்வார், 3 ஹவருக்கு அப்புறம் அப்படியே கொட்டும் அந்த மேக்கப், அப்படியே விழுந்துடுமா, அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடிப்பார். என்ன ஓ மை காட், ஹேட்ஸ் ஆஃப் டு தட் பர்சன், ஹேட்ஸ் ஆஃப் டு கமல்ஹாசன். அவர் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணார் இந்த கதையை பண்ணுறதுக்கு. அவர் எப்போவுமே சொல்வார், ராதிகா நீ தெரியக்கூடாது, அந்த கேரக்டர் தான் தெரியணும்னு. என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ யதார்த்தமாக சொல்லிட்டாரு, அது என் மைண்டில் ஒட்டிக்கிச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆஃப் ரோல்ஸ், அதுதான் நான் தாய் கிழவி அப்படின்னு நான் சொல்லுவேன்.